Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிஷிட் லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 50 ரூபா வந்து லோன் எடுத்திருப்பேன். அது எப்படி லோன் எடுத்தேன் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இந்த வீடியோவில் காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு லோன் நீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் அப்ளை ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்கிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோடய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? தென் ப்ளே ஸ்டோரில் என்ன போட்டிருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆப் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும்போது என்ன காமிச்சிச்சோ அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், இவ்வளோ தான். சரியா? அபவுட் திஸ் ஆப்புங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம லோன் எடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் சேஃப் அண்ட் செக்யூரா அப்படிங்கிறத நம்ம தெரியணும்ல. அதுக்காண்டி செக் பண்ணும்போது அப் டு 5 lakhs வரைக்கும் நமக்கு வந்து லோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன் ஜஸ்ட் 5 minutesல. சரி, இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியோட டைப் பண்ணி தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. எஸ்ஐ க்ரீவா கேபிட்டல் சர்வீஸ் லிமிடெடு, அப்புறம் மஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், நார்தர்ன் ஆர்க்கு, பெர்மா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸு, எஸ்எம்எஃப்ஜி. ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியோட டைப் பண்ணி அவங்க தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. இவங்க வச்சு செட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான். அண்ட் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சேம் தான். லோன் அமௌண்ட் வந்து 1,25,000 அப்படின்னு வச்சா டெனூர் வந்து 24 மாதத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 33% வச்சுக்குவோம். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து 8,850 ரூபா. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 47,467 ரூபா. இஎம்ஐ பார்த்திங்கன்னா மந்த்லி 7,184 ரூபா பே பண்ணணும். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 41%. சேங்ஷனோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,25,000. அதில் நெட் டிஸ்பர்ஸ்ட் அமௌண்ட், அதாவது கைக்கு கரெக்டாக பேங்க்கு வர்றது பார்த்திங்கன்னா 1,16,150 ரூபா. ஏன்னா இந்த ஃபீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் ஐ மீன் ப்ராசஸிங் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து. இப்போ டோட்டல் லோன் ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா 1,72,416 ரூபா. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸு எவ்வளவு 47,467 ரூபா ப்ளஸ் இந்த ப்ராசஸிங் ஃபீஸு வந்து சேர்த்து 8,850 ரூபா சேர்த்து மொத்தம் 56,000 ரூபா வருது. 56,317 ரூபா. இதை தான் நம்ம வந்து அவங்க கட்டணும். ஆனால் நம்ம கைக்கு வருது பார்த்திங்கன்னா 1,16,150 ரூபா தான் வருது. சரியா? சரி, இங்கே இப்படி போட்டிருக்காங்கல்ல, நம்ம ஆக்சுவல் லோன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து லைவாக அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயே அந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்களா, அந்த நம்பரு. அதுக்கடுத்து அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் பேன் கார்டில் இப்போ இருக்கும் அதே மாதிரி, மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடிஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை செலக்ட் பண்ணுறதுனால பக்கத்தில் இந்த குட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்து அப்ளை நோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ண சொல்லுவாங்க. டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லி வருதா, நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபெச் பண்ணி நமக்கு எவ்வளோ லோன் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு சிமுலேட்டர் மாதிரி தான். அப் டு 5 lakhs வரைக்கும் கொடுப்போன்னு போட்டிருக்காங்களா, கம்ப்ளீட் கொடுங்க. இப்போ பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபுல் நேமு, ஜெண்டரு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, ஃபாதர்ஸ் நேமு, பர்பஸ் ஆஃப் லோன், எதுக்காக இந்த லோன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது, எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்க என்ட்ரு பண்ணுற அமௌண்ட்லாம் தரப்போகிறது இல்லை, அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டு தான் நமக்கு கிடைக்க போகுது. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேலரிட் பர்சனாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இல்லை ஓன் பிஸ்னஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் ஷாப்புன்னு கூட சொல்லலாம், இல்லை கிராசரி ஷாப் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கிராஸ் மந்த்லி இன்கம், உங்களோட மந்த்லி இன்கம் சொல்லுங்கள். அடுத்து இந்த டிக் பாக்ஸ் எல்லாமே வந்து டிக் பண்ணி விட்டுடலாம். அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்குவோம். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்து ஆதார் வந்து ஃபெச் பண்ண சொல்கிறாங்க, ஃபெச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. என்ட்ரு பண்ணி ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் அலோவ் கொடுக்கும். அப்புறம்
செல்ஃபி வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் லைவாக ஒரு ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துருக்கு. மொத்தமாக நமக்கு வந்து அப்ரூவல் பண்ணது வந்து ஒரு 50,000 சரியா? இந்த 50,000 தான் நம்ம வந்து லோன் எடுக்க போகிறோம். டிஸ்பர்சல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 47,640 சரியா? ஆனுவலைஸ்டு இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 30% per annum. டோட்டல் ரீபேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 54,482 மந்த்லி இஎம்ஐ பார்த்திங்கன்னா 9,077 மொத்தம் 6 மாதத்துக்கு சரியா? சரி, நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு வந்துடும். ஸோ அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அந்த டெபிட் ஆப்ஷனை நம்ம வந்து என்ட்ரு பண்ணி விட்ருவோம். ஆட்டோ டெபிட்டை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கு பாருங்கள். கைக்கு வர்றது 47,640. ரீசன் ப்ராசஸிங் ஃபீஸ் அதோட ஜிஎஸ்டியும் சேர்த்து 2,360 போக டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 47,640. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 30%, டென்யூர் வந்து 6 months. மந்த்லி காசு கட்டணும். மந்த்லி எவ்வளோ கட்டணும்னா 9,000 கட்டணும் மாதம். 6 மாதத்தில் வந்து கட்டி முடிக்கணும். ஓவராலாக கட்டி முடிக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்கன்னா 54,500 வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு லோன் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ப்ராசஸ் வந்து தெளிவாக காமிச்சிட்டேன், நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதும். ஓகே, இதே மாதிரி வீடியோஸில் வேணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருக்குது, எனக்கு இந்த இதில் லோன் எடுத்து கொடுங்க ப்ரோ, எனக்கு வந்து எடுக்க தெரில, எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரில அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு லோன் கிடைக்கும்.